வாங்க இன்றைக்கி சில்லி கார்லிக் பொட்டேட்டோ எப்படி பண்ணாலும் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பொட்டேட்டோவை நல்லா உருளைக்கிழங்க நல்லா வேக வச்சு துருவி நல்லா மேஷ் பண்ணி வச்சுக்கோங்க. அதில் கார்ன்ஃப்ளவர் ஒரு 1/4 கப்புக்கு மேலே எடுத்து அதையும் போட்டுக்கோங்க. கொஞ்சம் தண்ணி விட்டு உப்பையும் போட்டு நல்லா பிசைஞ்சு உருண்டையாக உருட்டி வச்சுக்கிட்டு அந்த பாட்டிலோடைய வாய் இருக்கு இல்லைங்களா, நல்லா அந்த வாயில் கொஞ்சம் எண்ணெயை தடவிக்கிட்டு அந்த உருண்டை நடுவில் இப்படி வச்சு எடுத்திங்கன்னா அது மஷ்ரூம் ஷேப்பு வரும். எடுத்து தனியாக வச்சுக்கிட்டு திரும்பி ஒரு கடாயில் தண்ணியை வச்சு உப்பு கொஞ்சம் போட்டுக்கோங்க. உப்பு போட்டு ஒரு 1/2 டீஸ்பூன் எண்ணெயும் விட்டுக்கிட்டு அந்த நல்லா கொதிக்கிற தண்ணியில் இந்த நம்ம மஷ்ரூம் மாதிரி செஞ்சு வச்சுருக்கோம் இல்லைங்களா, அதை தூக்கி அதில் போட்டிங்கன்னா ஒரு 5 நிமிஷம் வச்சிங்கன்னா அது வெந்துடும். எடுத்து திரும்பி ஜில் வாட்டரில் கூலான தண்ணியில் அதில் தூக்கி போட்டிங்கன்னா ஒரு 10 நிமிஷம் அதிலே கிடந்தோன்னே திரும்பி அதை வடிகட்டி எடுத்துட்டு திரும்பி நல்லா ஒரு அகலமான பாத்திரத்தில் அது போட்டு மேலே அதில் சோயா சாஸ் விடுங்க. அதுக்கப்புறம் சாட் மசாலா கொஞ்சம் 1/2 டீஸ்பூன் போடுங்க. பெப்பர் ஒரு 1/4 டீஸ்பூன் போடுங்க. மிளகாத்தூள் நல்லா 1 டீஸ்பூன் போடுங்க. போட்டுட்டு சுகர் ஒரு 1/2 டீஸ்பூன் போடுங்க. போட்டுட்டு எல்லாத்தையும் ஒன்றா போட்டு கிளக்கிட்டு மேலே கொத்தமல்லி தலையும் நல்லா போட்டு கலந்துக்கிட்டு கொஞ்சம் பட்டரை எடுத்து ஒரு ஆலக்கரண்டி மாதிரி இருக்குங்களா, அதை வச்சுட்டு அதில் கார்லிக்கை பூண்டை நல்லா பொடியாக நறுக்கி அதில் போட்டு நல்லா இது கலந்துட்டு நல்லா பொரிஞ்ச பிறகு அந்த மேலே அந்த கலந்து வச்சுருக்கோம் இல்லைங்களா, அந்த கிண்ணத்தில் அதை எடுத்துக்கிட்டு எல்லாத்தையும் ஒன்றா கலந்து உப்பு காரமாக எல்லாம் சரி பார்த்து செஞ்சு பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்கும். அது பிரேக்ஃபாஸ்ட்டாகவும் சாப்பிட்லாம், இல்லை அது ஸ்நாக்காகவும் வச்சு சாப்பிட்லாம். செஞ்சு பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்டை சொல்லுங்கள்.